ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரன்ஸ் டைரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சூப்பர் ஈஸியான சிம்பிளான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பிரெட், சீஸ், பட்டர், லெமன், டொமேட்டோ, ஆனியன், ஸ்வீட் கார்ன், பீஸா சாஸ் அண்ட் கொஞ்சம் டாப்பிங்ஸ், சால்ட், பெப்பர். இப்போது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு பிளேட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் தேவையோ அதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு ஏதாவது மோல்ட் மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஏதாவது கப்போட மூடி வந்து எடுத்து நம்ம வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மேலே வந்து லைட்டாக ஜென்டலாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வந்து பீஸா சாஸ் தான். பீஸா சாஸை வந்து பேஸாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஆனியன்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கணும், இல்லைனா சீஸ் ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆனியன், சீஸ், டொமேட்டோ அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்ன், வேக வச்சிருந்த ஸ்வீட் கார்னை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் கொஞ்சம் லைட்டாக ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஆரிகானோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் பெப்பர் மட்டும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட் பீஸா வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸோ எஸ், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஈஸியான பிரெட் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் ஹெல்த்தி ஆக்கணும்னா வீட் பிரெட்டில் நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட அப்போ வந்து வீட் பிரெட் இல்லை, அதனால நார்மல் மில்க் பிரெட்டில் வந்து ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி பேஸில் வந்து பீஸா பண்ண போகிறோம். அது சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சப்பாத்தி பீஸ் எடுத்து அதை வந்து 4 குவார்ட்டர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே பீஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நல்லா சீஸ் வந்து ஷ்ரெட்டட் சீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மேலே ஆனியன், டொமேட்டோ, நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்வீட் கார்ன் வச்சுக்கலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஸ்வீட் கார்ன் நிறையவே தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து மேலே வச்சிடலாம். ஸோ தட் இன்னும் வந்து சீஸியாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இதை பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தட் வந்து சீஸ் வந்து அப்படியே சூப்பராக மெல்ட் ஆகி வரும். ஸோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் சீஸ் மெல்ட் ஆகுறது. ஸோ எஸ், சப்பாத்தி பீஸா ரெடி. கடையில் தான் போயிட்டு பீஸா வாங்கி சாப்பிடணும் இல்லை, வீட்லேயே ஹெல்த்தியாக வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் வந்து இது மாதிரி பீஸா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க கார்னில் என்ன பண்ணலான்னா லைட்டாக வந்து சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ், ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ வந்து நார்மல் ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யம்மியான ஸ்நாக்ஸ் இது. ஸோ கிட்ஸ் டெய்லியும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்குறாங்களா, கேட்குறாங்களா, கண்டிப்பாக இது மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாவ், அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியான, டக்குன்னு பண்ணுற ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாவ், ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. பிலீவ் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.